வளர்க்கிற விஷயத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நமக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருந்தால் அவர்களை சம அளவில் சமமாக நடத்த வேண்டும். இது முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பிள்ளைகள் எப்போ சம அளவில் நடத்தப்படவில்லையோ, அந்த சம அளவில் நடத்தப்படாத பாரபட்சமாக நடத்தப்படுகிற அந்த பையன் தருதலையாக மாறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவதாக அந்த பெற்றோரை வெறுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. மூன்றாவதாக தன் கூட பிறந்த சகோதரனையே வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் இந்த பாரபட்சமாக பிள்ளைகளை வளர்ப்பதில் ஏற்படுகிறது. அப்போ எல்லாமே நம்முடைய பிள்ளைகள் தான். உள்ளத்தில் சில பிள்ளைகள் மீது நமக்கு அன்பு இருக்கலாம், அதிகமாக இருக்கும். சில பிள்ளைகள் மீது அன்பு குறைவாக இருக்கும். அது நாம வலிந்து உண்டாக்குற விஷயம் கிடையாது. ஆனால் எவ்வளவுதான் உள்ளத்தில் அன்பு இருந்தாலும், கூடுதல் குறைவாக இருந்தாலும், அதை வெளிப்படுத்துகிற விஷயங்களில் எந்த ஒரு வித்தியாசமும் அந்த பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. நம்மளை ரெண்டாம் பட்சமாக தான் நம்ம தகப்பனாரும் தாயும் நடத்துகிறார்கள் என்று ஒருத்தன் நினைத்தானேயானால் கண்டிப்பாக அவனுக்கு பெற்றோர் மீது உள்ளுக்குள்ள ஒரு இனம் தெரியாத வெறுப்பு வளர்ந்து கொண்டே இருக்கும். பெற்றோர் மீது மாத்திரம் இல்லாமல் கூட பிறந்த யார் செல்லமாக வளர்க்கப்படுகிறானோ அந்த சகோதர சகோதரியின் மீதும் அவனுக்கு வெறுப்பு வளர்ந்து கொண்டே இருக்கும். இது யதார்த்தமான ஒரு விஷயம். அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் லா ததுருன ஐயுகும் அக்ரபுலக்கும் நஃபா, உங்களுடைய பிள்ளைகள் பெற்றோர்களில் உங்களுக்கு யார் ரொம்ப உதவியாக இருப்பார்கள், பிற்காலத்தில் உங்களுக்கு ரொம்ப பயன் தருவார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். நீங்கள் பாட்டுக்கு ஒருத்தன் மீது செல்லம் கொடுத்து வளர்த்து விடுவீர்கள். ஆனால் யாருக்கு செல்லம் கொடுத்து வளர்க்கலே அவன் உங்கள் மீது என்ன செய்வான், நாளை கவனிக்கக்கூடியவனாக இருப்பான். அப்போ யாருக்கு அதிகமாக உங்களுக்கு பயன் தருவார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று 4வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நம்ம இந்த பிள்ளையை கவனித்தால் நம்ம நல்லபடியாக கவனித்து கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு போட்டு நம்ம செய்தால் அந்த கணக்கு தப்பாக போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நம்முடைய வளர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், எல்லா பிள்ளைகளையும் சமமான அளவில் தான், சமமான அந்தஸ்தில் தான் என்ன செய்ய வேண்டும், வளர்க்க வேண்டும். வித்தியாசத்தை காட்டக்கூடாது. இதற்கு சான்றாக சொல்வதாக இருந்தால், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். யூசுப் நபியுடைய தகப்பனார் யாக்கூப் நபி. அவருக்கு முதல் தாரத்தில் ஒரு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இரண்டாவது தாரத்தில் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். முதல் தாரத்து அந்த 10 பிள்ளைகளும் இரண்டாம் தாரத்தில் இந்த 2 பிள்ளைகள் இருக்கும் பொழுது அந்த யாக்கூப் நபி, யூசுப் நபியுடைய தகப்பனார் யாக்கூப் நபி, அவர் பாசம் காட்டுவதில் பாரபட்சமாக இருப்பதை அந்த மூத்த தாரத்து பிள்ளைகள் உணர்கிறார்கள். அவர் நபியாக இருந்தாலும் அன்பு கூடுதலாக செலுத்தினாலும் அந்த பிள்ளைகள் நம்மளை வித்தியாசமாக நடத்துகிறாங்கன்னு கருதுகிற அளவுக்கு அவருடைய அன்பு இருந்தது. அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு தான் அந்த வரலாறை நல்லா சொல்லி காட்டுகிறான். அப்போ யூசுப் நபியை யூசுப் நபியின் மீதும் அவருடைய இன்னொரு சகோதரர் மீது மாத்திரம் யாக்கூப் நபி அவர்கள் ரொம்ப பிரியம் வைத்தவர்களாக இருந்தார்கள். பிரியம் உள்ளத்தில் மாத்திரம் இருந்துச்சின்னு சொன்னால் அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க. உள்ளத்தில் இருக்கிற அந்த பிரியம் வெளிப்பட்டுருச்சுன்னு வைங்க, என்னடா நம்ம 10-12 பேர் நம்ம பிள்ளைங்க தானே, இந்த 10 பேரையும் ஒழுங்காக அவர் கவனிக்க மாட்டேங்கிறாரு, அந்த பிள்ளைகளை தான் கொஞ்சுகிறாரு, அவங்கள தான் செல்லமாக வளர்க்குறாரு, அவர்கள் மீது அதிகமான அன்பு செலுத்துகிறாரு, நம்ம இரண்டாம் பட்சமாக நடத்துகிறாரு என்கிற ஒரு நிலை வரும் பொழுது என்ன ஆகுது, இந்த 10 பேரும் சேர்ந்து கூட்டு ஆலோசனை செய்கிறார்கள். கூட்டு ஆலோசனை செய்து இந்த பையன் இருக்கிற வரைக்கும், இந்த யூசுப் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கிறது, யூசுஃபை காலி பண்ணிடுவோம். யூசுஃபுங்கிற அந்த சகோதரர் இவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை, ஒரு தீங்கும் செய்யலை. அவங்களுக்கு அந்த சகோதரருக்கு மத்தியில் எந்த ஒரு பஞ்சாயத்து பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை எங்கே இருக்குன்னு கேட்டால், தகப்பனார் வளர்க்கிற விதத்தில் நபியாக இருந்தும் கூட அந்த அன்பு செலுத்துகிற விஷயத்தில் அது வெளிப்படையாக தெரியும்படி செய்து விட்டார். இதை நம்மளா சொல்லவில்லை, அல்லாஹ் திருக்குறான்ல அப்படி சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னா, இது காலு அந்த யூசுப் நபியுடைய சகோதரர்கள் பேசிக்கொண்டார்கள். அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கொள்கிறார்கள், யூசுஃபு அஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா, யூசுஃபும் அவருடைய இன்னொரு சகோதரரும், அந்த ஒரு தாய் மக்களாக இருக்கக்கூடிய இன்னொரு சகோதரரும் நம்மை விட நம்ம தகப்பனுக்கு ரொம்ப பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். நம்ம மேலே வச்சுக்கிற பிரியத்தை விட அந்த 2 பேர் மேலே அதிகமான பிரியம் வைத்திருக்கிறார் தந்தை. நகனு உசுபா, நாம் ஒரு பெரிய கூட்டமாக 10 பேர் இருக்கிறோம். இந்த 10 பேர் மேலே காட்டாத அன்பை எல்லாம் யூசுப் மேலையும் அவருடைய ஒரு சகோதரர் மேலையும் நம்முடைய தந்தை காட்டுகிறார். இன்ன அபானா லஃபி லலாலி முபீன்,
நம்முடைய தந்தை பகிரங்க வழிகேட்டில் இருக்கிற நபியை பத்தி பேசுறாங்க, பிள்ளைங்க பேசுறாங்க. எப்படி? இன்ன ஆபானா லஃபி லலாலி முபீன், நம்முடைய தந்தை பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார். அவங்க பார்வையில் ரெண்டு பிள்ளைகளும் சமமா நடத்தாம அவர் பிள்ளைகள் விஷயத்தில் அன்பு செலுத்துவதில் காட்டுற பாரபட்சம் செயல்களையும் பிரதிபலித்து ஒரு சாரார் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்த பிறகு அவங்க என்ன சொல்றாங்க? இன்ன ஆபானா லஃபி லலாலி முபீன், பகிரங்க வழிகேட்டில் இருக்கிறார், நம்முடைய தந்தை பகிரங்க வழிகேட்டில் இருக்கிறார் சொல்லிட்டு அவங்களுக்குள்ள முடிவு எடுக்கிறாங்க. எப்படி? உக்குத்துலு யூசுஃபை, யூசுஃபை கொன்றுவோம், யூசுஃபை கொலை பண்ணிவிட்டோம்னு சொன்னா என்னவாயிரும்? அந்த அன்பெல்லாம் நமக்கு கிடைத்து விடும். யூசுஃப் இருக்க போய் தானே அந்த குழந்தையின் மீது அதிகமாக பாசம் செலுத்துறாரு. யூசுஃபை காலி பண்ணிட்டோம் என்று சொன்னால் அது மாதிரி நடக்க மாட்டாரு. உக்குத்துலு யூசுஃபை, யூசுஃபை கொன்று விடுவோம், கொன்று விடுங்கள். வித்ரஹு அர்லன், ஒரு பூமியில கொண்டு எரிஞ்சிருவோம், இல்லாட்டி ஆளை கூட்டிக்கிட்டு போய் காலி பண்ணிடுவோம். இல்லைன்னு சொன்னா எங்கேயாவது காட்டுக்குள்ள ஆளை விரட்டி விட்டு வந்துடுவோம். அப்ப யகுலுக்கும் வஜுஹு அபிக்கும், உங்க தந்தையுடைய கவனம் எல்லாம் உங்களுக்கு மட்டுமே உரித்தானதாக ஆகிவிடும். யூசுஃபை கொலை செஞ்சிட்டோம் என்று சொன்னால், அல்லது கண்காணாத பிரதேசத்தில் கொண்டை போட்டு விட்டுட்டு வந்துட்டோம் என்று சொன்னால் நம்ம தகப்பனுடைய பாசம் எல்லாம் முழுசாக நமக்கு கிடைத்து விடும். தக்கூனு மிம்பாதிஹி கௌமன் சாலிஹீன், அதுக்கு பிறகு நல்லவர்களை மாறிக்கிடுவோம். தப்புன்னு அவங்களுக்கு தெரியுது. கொலை பண்ணிட்டு அல்ல காட்டில் கொண்டு போட்டுவிட்டு அப்புறமேல 28 தவப்பா செஞ்சு நல்ல ஆள் ஆகிக்கிடுவோம். இப்படி நல்ல ஆள் ஆக முடியாது. அடியார்களுக்கு அநியாயம் செஞ்சால் அவங்க அதுக்கு அந்த அடியார் மன்னிக்காத வரைக்கும் இவங்க நல்ல அடியாரை மாற முடியாது. அந்த ஒரு பேசிக் அறிவு கூட அவர்களுக்கு இல்லாமல் என்ன செய்யறாங்க? நம்ம பிறகு நல்ல ஆளை மாறிக்கிறோம், இப்போ இந்த வேலையை செய்வோங்கிறாங்க. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, வேணாம் கொலைகளை பண்ணிட வேணாம்ப்பா, நம்ம ஒரு பாலடைஞ்ச கிணத்துல கொண்டு போட்டுருவோம். போட்டோம்னு சொன்னா யாராவது பயண கூட்டம் அந்த பக்கத்தில் போகும் பொழுது அதை குழந்தை எடுத்துக்கிட்டு போய் எங்க வித்துருவாங்க, உசுரோட வாழ்ந்துட்டு போகுது, நம்ம எதுக்கு கொலை செய்யணும் என்று அதுல ஒருத்தர் கொஞ்சம் சுமாரான நல்லவர் இருக்கிறார். அவன் கெட்டவர் தான், கெட்டவர்ல கொஞ்சம் நல்லவர், கொலை செய்யணுங்கிற அளவுக்கு இல்லை, ஆனா உசுரோட எங்கேயாவது இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு ஒருத்தர் சொன்ன பிறகு அந்த மாதிரி அதை செய்யறாங்க. அப்ப இந்த சம்பவத்தில இருந்து என்ன தெரிகிறது? இந்த பிள்ளைகள் ஏன் இந்த முடிவுக்கு வர்றாங்க? யூசுப் நபி மேல உங்களுக்கு என்ன காழ்ப்புணர்ச்சி என்ன? அது எதனால இந்த யூசுப் நபி வெறுத்தார்கள்? வெறுக்கிறதுக்கு ஒரு ஒண்ணுமே செய்யல, செஞ்சதெல்லாம் தகப்பனார் தான். அப்ப தகப்பனார் அன்பு செலுத்துகிறார். அந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்குது? அளவுக்கு மீறின அன்பாக இருக்கும் பொழுது, அந்த பிள்ளைகளுக்கு அது உணரக்கூடிய வகையில் இருக்கும் பொழுது, அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் என்ன ஏற்படும் என்று சொன்னால், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாகி விடுவார்கள். ஒருத்தர் கொல்ற அளவுக்கு ஆயிடுவான். கடைசி வரைக்கும் அண்ணன் தம்பி பாசம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கு நீங்க பாக்குறீங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் என்று கேட்டால், சின்ன வயசிலேயே அவர்கள் அறியாமலேயே ஒரு பிள்ளைக்கு அவங்க செல்லம் கொடுத்து ஒரு பிள்ளையை புறக்கணிச்சு வளர்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உள்ளத்துல இவன் தான் நமக்கு எதிரி, நமக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை இவன் தான் பறிச்சான், நமக்கு கிடைக்கக்கூடிய அன்பை இவன் தான் பங்கு போட்டுக்கிட்டான், நம்ம கிடைக்க வேண்டிய சலுகைகள்லாம் இவனாலதான் இல்லாம போச்சு அப்படின்னு தினசரி அதை உள்ளத்துல ஏத்தி 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 என்ன ஆயிரும்னு கேட்டா வெறுப்பு மண்டி விடும். அதனாலதான் அண்ணன் தம்பிங்கிற பாசமே இல்லாதவர்களாக அதிகமான பேர் இருக்கிறார்கள். பேருக்கு அண்ணன் தம்பியா இருக்கிறார்களே தவிர அண்ணன் தம்பிங்கிறவன வில்லன்களாக இருக்கிற ஒரு காட்சியை நீங்க பார்க்கிறீங்க. அப்ப நம்ம பிள்ளைகள் விஷயத்துல பாரபட்சம் இல்லாம நடக்கணும். அன்பு விஷயத்தில் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறைவா நான் ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மனைவி, மேலும் மனைவிகள் இருக்கிறாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியின் மீது அதிக அன்பு வைத்திருந்தார்கள், மற்றவர்களை விட அதிகமான அன்பு வைத்திருந்தார்கள். இந்த அன்பு வைக்கிறது நம்மளா பிளான் பண்ணி வைக்கிறது கிடையாது. யார் மீது அன்பு வைக்கிறதா இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ்வா ஏற்படுத்துவான். சில நேரத்தில் நம்ம பிள்ளைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நல்ல சாலிகான நல்ல பண்பாடான பிள்ளைகளா இருக்கும். அதன் மீது வராத ஒரு அன்பு ஒரு ரவுடி மாதிரி பிள்ளையா இருக்கும், அதன் மீது நமக்கு வந்துடும். ஏன்? அன்பு நம்மளா உண்டாக்கிறது இல்லை, நம்மளை அறியாமல் இறைவன் அதை தீர்மானிக்கிற விஷயமா இருக்கிறதுனால அன்பு விஷயங்கள்ல வித்தியாசங்கள் வரும். அது நம்ம கண்ட்ரோல்ல உள்ளது கிடையாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இறைவா நான் என் மனைவிமார்களுக்கு எல்லாத்தையும் சமமாக நடத்துகிறேன், எந்த மனைவியும் நான் பாரபட்சமாக நடத்துவதில்லை, கொடுக்குவது அவங்கள்ட்ட தங்குவது உள்ள அனைத்து விஷயங்களையும் நான் சமமாக நடத்தி கொண்டிருக்கிறேன், என் கண்ட்ரோல்ல அது இருக்கிறது, அதில் நான் சரியாக நடந்து கொள்கிறேன். லா துஆகிதுனி ஃபீமா லா அம்லிகு, என் கைவசத்தில் இல்லாத விஷயத்தில் என்னை நீ பிடித்து விடாதே. கைவசத்தில் இல்லாத எது? அன்பு செலுத்துவது, உள்ளத்தில் அன்பு வைப்பது. உள்ளத்தில் அன்பு இருக்கிற காரணத்தினால் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துடக்கூடாது. உள்ளத்தில் அன்பு இருக்கிற காரணத்தினால் கவனிப்பு கூடுதலாகிவிடக்கூடாது. உள்ளத்தில் அன்பு இருக்கும், வெளிப்படையா பார்த்தால் எல்லாரையும் சமமாக நடத்துகிறார்கள்
யாருக்கு மத்தியிலே பாரபட்சம் காட்டல என்று எல்லோரும் விளங்குகிற வகையில் நடக்க வேண்டும். இப்படி நான் நடக்கிறேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாதா கிஸ்மி ஃபீமா அம்லிகு, இறைவா நான் கண்ட்ரோலில் வைத்திருக்கிற விஷயத்தில் நான் இப்படி சரியாக நான் பங்கு வைத்து விடுகிறேன். கொடுக்குற பொருளாதாரம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, எல்லா மனைவிமாருக்கும் சமமாக கொடுப்பார்கள். தங்குறதா இருந்தாலும் அதே மாதிரி கரெக்டான முறையில் என்ன செய்வார்கள், அந்த மனைவிமாரோட சந்தோஷமாக இருக்கிறது எல்லாமே சமமாக இருக்கும். அப்படி சமமாக இருந்தாலும் உள்ளத்தில் கொஞ்சம் அன்பு கூடுதலாக இருக்கும்ல, அது என்ன செய்யறது, நம்ம என்ன செய்ய முடியும்? இன்னையிலேருந்து இவர் அதிகமாக விரும்புவோம்னு நினச்சி விரும்ப முடியுமா? யார் மேலே வேண்டாலும் யாருக்கு வேண்டாலும் அன்பு வந்துவிடும். அந்த அன்பு வந்ததை மாற்றுவதற்கு யாராலையும் முடியாது, அல்லாஹ் நாடினாலே தவிர அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க எப்படி பேலன்ஸாக நடக்கிறாங்க? யாக்கூப் நபி அவர்கள் பச்சையாக அந்த பிள்ளைகள் உணர்கிற அளவுக்கு அவருடைய அன்பு அதிகமாக இருந்துருச்சு. அன்பு தானே செலுத்தணும்னு நினச்சி அவங்க செஞ்சுருப்பாங்க. ஆனால் அது எப்படி இருக்கக்கூடாது, யாக்கூப் நபியுடைய பிள்ளைகள் நம்மளை ரெண்டாம் பட்சமாக நடத்துகிறார்கள் என்று நினைக்கும் அளவுக்கு, என்று உறுதியான முடிவுக்கு வரும் அளவுக்கு அது இருக்கும் என்று சொன்னால், ஒரு நபி வளர்த்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு பகமை வந்துவிடும், அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான வெறுப்புணர்வு அதிகரித்து விடும், சகோதரத்துவம் கெட்டு நாசமாகிவிடும். அவங்க அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக வாழத்தான் ஆசைப்படுறீங்க. அப்படி ஆசைப்பட்டீர்கள் என்று சொன்னால் பிள்ளைகளை எல்லாரையும் சமநிலையில் வைத்து நீங்கள் நடத்த வேண்டும். உள்ளுக்குள்ள கூட குறை இருக்கலாம், என்னதான் கூட குறை இருந்தாலும் சரி, வெளிப்படையான செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் அனைத்தும் சமமாக இருக்க வேண்டும். சம அளவுல என்ன செய்யணும், எல்லாத்தையுமே நடத்த வேண்டும். அந்த பாசத்தை காட்டுவதற்கு இல்லையா, அதுல பாரபட்சமா தெரியக்கூடாது. பாசத்தை உள்ளத்தில் வைத்திருப்பது வேறு, பாசத்தை வெளிப்படையாக காட்டுவது வேறு. ஒரு குழந்தை தூக்கி கொஞ்சிறது, இன்னொரு குழந்தை வந்துச்சுன்னா தலைத்தில் ஆட்டுறது, அந்த கொஞ்சிறதுல டிஃபரெண்ட் இருக்கும். அன்பா ஒரு பிள்ளை செல்லமா பேசினா காது கொடுத்து கேட்கறது, ஒரு பிள்ளை சொல்லும் போது இன்னொரு பிள்ளை சொல்லும் போது இப்போ வேலை பார்த்துட்டு போ என்று விரட்டுவது, இதெல்லாம் அந்த சின்ன குழந்தைகள் படிச்சுன்னு புரிஞ்சிடும். நம்மளும் தானே புள்ள, அவனும் தானே புள்ள, நம்மளை இப்படி நடத்துறாரு, அந்த பிள்ளை அப்படி நடத்துறாருன்னு சொன்னா என்னவாகும்? உங்க மேலேயும் வெறுப்பு அதிகரிச்சுட்டு போயிடும். கூட பிறந்த சகோதரிகள் மீது என்ன செய்யறேன், அதிகமான வெறுப்பு ஏற்பட்டு போயிடுங்கிறத யூசுப் நபியுடைய வரலாறுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த வழிமுறை பிரகாரம் எவ்வளவுதான் அன்பு இருந்தாலும் அன்பா தான் இருக்க வேண்டும். அது உள்ளத்தில தான் இருக்க வேண்டும். வெளிப்படையான கொடுக்கல் வாங்கல், கொஞ்சிறது, கட்டி அணைப்பது, தூக்கி மடியில் வைத்துக் கொள்வது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒரே நிலையில பிள்ளைகள் நடத்தப்படுறோம்னு அவங்க என்ன செய்யணும், நினைக்க வேண்டும். அந்த மாதிரி நடத்தணும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க, யூசுப் நபியை கூட்டிகிட்டு போய் பேசி கொண்டபடி என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், தகப்பனாற்ற என் தந்தையே, நீங்கள் வெளியே அனுப்ப மாட்டேங்கிறீங்க, நாங்கள் வெளியே போய் வேலை வெட்டிலாம் பார்த்துட்டு வர்றோம், விறகெல்லாம் புறக்கிட்டு வர்றோம், நீங்கள் உங்கள் பிள்ளை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறீங்க, எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க, எங்களோட அனுப்புங்க, நாங்கள் போய் என்ன செய்கிறோம், இப்போ எங்களோட விளையாடுவார், நல்லபடியாக பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பயப்படுறாரு. அவர் பயப்படுறாருன்னு என்ன, இவங்க கூட்டிகிட்டு போய் தான் செஞ்சிருவாங்க. அப்போ அந்த சிம்டம்ஸ் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த சகோதரன்மார்கள் யூசுப் நபி மேலே ஒரு கடுப்பாக இருக்கிறாங்க என்கிற அவருக்கு தெரிய போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இன்னில யஹ்ஸுனுனி அன் தத்ஹபு பிஹி, இந்த குழந்தையை நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க யூசுஃபை, வஹாஃப அன் யகுலஹு திபு, நீங்கள் அன்துமன்ஹு காஃபிலூன், நீங்கள் கவனிக்காமல் இருக்கும் பொழுது ஓனாய் பிடிச்சி சாப்பிட்டுமோ நான் பயப்படுறேன். நீங்கள் இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் விளையாடுவீங்க, விளையாடி கொண்டிருக்கும்போது நீங்கள் கவனக்குறைவாக வேறு ஏதாவது செயலில் ஈடுபட்டிருப்பீங்க, அந்த நேரம் பார்த்து ஓனாய் சாப்பிட்டு போயிடும் என்று நான் பயப்படுகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் எப்படி விட்டுருவோமா, அதை நாங்கள் ஒரு கூட்டமே இருக்கிறோம், ஓனாய் வந்துருமா பார்த்துருவோமா என்று சொல்லி போய் தான் அந்த குழந்தையை கொல்லாமல் நினைச்சாங்க, ஒரு கிணத்துல கொண்டு போய் போட்டாங்க. அப்போ இந்த 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 யூசுப் நபியுடைய வரலாறுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் சமமாக பாரபட்சம் இல்லாத முறையில் வளர்க்க வேண்டும். இது முக்கியமாக கவனிக்க, அந்த உரிமை இருக்கு, எல்லாருக்கும் சம உரிமை கேட்கிற உரிமை அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அவனுக்கு கொடுத்த மாதிரி எனக்கும் கொடுன்னு கேட்கலாம், அந்த உரிமை இருக்கிறது. அதே மாதிரி நோமான் இப்னு பஷீர்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க அம்மா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பஷீர்னா நோமானுடைய தகப்பனார், அந்த நோமானுடைய தாயார் என்ன செய்கிறாங்கன்னா, நோமானுடைய தகப்பனார்கிட்ட நீங்கள் என் பிள்ளை நோமானுக்கு ஒரு சொத்தை எழுதி, வேற மனைவி அவருக்கு இருக்கிறாங்க, வேற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, என் பிள்ளைக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும் என்பதற்காக வேண்டி ஒரு சொத்தை நீங்கள் என்ன செய்யணும், என் பிள்ளைக்கு நீங்கள் எழுதி கொடுக்கணும், ஏதோ ஒரு சொத்தை சொல்லி இந்த சொத்தை என் பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்கணும், அவருக்கும் பிள்ளை தான், அவருக்கும் பிள்ளை இவங்களுக்கும் பிள்ளை தான், என் பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அவங்க அந்த அம்மா கேட்குறாங்க. வேற தாரத்து பிள்ளைகளும் இருக்கிறது அவருக்கு, பஷீருக்கு.
ஆனால் என் பிள்ளைக்கு மட்டும் அப்படி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுட்டு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்படி கொடுத்தா மட்டும் பத்தாது, அப்படி கொடுப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் சாட்சியாக்கி கொடுக்கணும். நீங்கள் என்ன செய்ய, இந்த சொத்தை கொடுக்கணும், ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டிகிட்டு போகணும். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சொத்தை என்னுடைய இந்த பிள்ளைக்கு நான் கொடுக்கிறேன், அதற்கு நீங்களே சாட்சி என்று நீங்கள் நபிகள் நாயகத்தை சாட்சி ஆக்கணும் என்று அந்த அம்மா சொல்கிறாங்க. அதாவது நோமானுடைய அம்மா சொல்கிறாங்க, பஷீருடைய மனைவி சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட வந்துடுறாரு. வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி எனக்கு இந்த பையன் இருக்கிறான், என் மனைவி அம்ரா மூலமாக பிறந்த பையன், இவனுக்கு ஒரு பொருளை சொத்தை கொடுக்க வேண்டும் என்று இவனுடைய அம்மா ரொம்ப வற்புறுத்துறாங்க. அதுக்கு உங்களை சாட்சியாக ஆக்க சொல்றாங்க. அதனால உங்களை சாட்சியாக வைத்து இந்த சொத்தை என் மகனுக்கு நோமானுக்கு நான் வழங்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னவன ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, ஆழ்த்தைத்த சாயிர வலதிக்க மிசலகாதா, உன்கிட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி கொடுத்தியான்னு கேட்குறாங்க. ஒரு சொத்தை ஒரு பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு ரசூலுல்லாஹ் சாட்சிங்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்கன்னா, ஆழ்த்தைத்த சாயிர வலதிக்க மிசலகாதா, உன்னுடைய மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் இது போல நீ கொடுத்தாயா? வேற ஒரு அறிவிப்புல என்ன செய்வாங்கன்னா, அலக்க வலதுன் சிவாகு, இதை தவிர வேற பிள்ளைகள் உனக்கு இருக்குதான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுவார். அப்போ ரசூலுல்லாஹ் இதை சொல்லுவாங்க, வேற பிள்ளைகள் இருக்குதுல்ல, அப்போ ஒரு சொத்தை எழுதி, ஒரு சொத்தை உசுரோடு இருக்கும்போது கொடுக்கறதா இருந்தா இந்த பிள்ளைக்கு ஒன்று கொடுத்தா அந்த பிள்ளைக்கு ஒன்று கொடு, வேற வேற பிள்ளைக்கும் கொடு, எல்லாம் சமமாக கொடு அப்படின்னு சொல்றாங்க. அவர் இது மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்தியான்னு கேட்ட உடனே, இல்லை எல்லாத்துக்கும் கொடுக்கல, இவருக்கு மட்டும்தான் கொடுக்க போறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்க பிள்ளை தான், உங்க பிள்ளைக்கு தான் நீங்க கொடுக்குறீங்க, உங்க சொத்தை தான் கொடுக்குறீங்க, யார் சொத்தையும் களவாண்டு கொடுக்கல. ஆனாலும் இதுல அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்? பாவம்னு அர்த்தம் தானே. 4 பிள்ளை இருக்கும்போது ஒரு பிள்ளைக்கு மட்டும் ஒரு சொத்தை எழுதி வைத்து விட்டு அந்த 3 பிள்ளைகளுக்கு அவனை எதிரியாக்கி விடுவது, ஜென்ம பகையா மாற்றி விடுவது, தந்தைங்கிற கடமைகளை குறைவு செய்வது, அதான் அதுக்கு அர்த்தம். அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதியாக நடங்கள், உங்க பிள்ளைகளுக்கு மத்தியில் என்ன செய்யணும், நீதியாக நடங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப என்ன செய்யறாரு, உடனே அவரு நான் கொடுத்த திருப்பி வாங்கிக்கிறேன், இது சரி, எல்லாத்துக்கும் கொடுக்க கெப்பாசிட்டி இல்லை போல இருக்கு, எல்லாரும் கொடுக்கறதுக்கு சொத்து இல்லைன்ற உடனே நான் கொடுத்ததை திருப்பி வாங்கி கொள்கிறேன் என்று அவர் வாங்கி கொண்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி புகாரில் 2587வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இதே விஷயத்தை இன்னொரு அறிவிப்புல, அதே புகாரில் 2650வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டா இதே விஷயம்தான். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அலக்க வலதுன் சிவாகு, இதை தவிர வேற பிள்ளைகள் இருக்கான்னு கேட்பாங்கல்ல, அவர் ஆமாம் பாரு. அப்ப என்ன செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா துஷஹிதுனி அலா ஜௌரின், அநியாயமான ஒரு காரியத்திற்கு என்னை சாட்சியாக்காத, இந்த சொத்தை கொடுக்கறதுக்கு என்னை சாட்சியாக்குற, ஆனா இது ஒரு அநியாயம், அநீதிக்கு நான் சாட்சியா? லா துஷஹிதுனி அலா ஜௌரின், நீ தீமைக்கு ஒரு பாவத்திற்கு என்னையே சாட்சியா ஆக்காதே. இன்னி லா அஷ்ஹது அலா ஜௌரின், நான் அநியாயத்துக்கு சாட்சியா இருக்க மாட்டேன். அந்த அறிவிப்புல நீதியா நடந்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்கன்னு வருது. இந்த இதில் என்ன செய்யறாங்கன்னா, இப்ப என்னை சாட்சியா கூப்பிடுறிய, அந்த செயல் நீதியா இருக்க வேண்டாமா? நீதியற்ற ஒரு செயலுக்கு என்னைய சாட்சியாக்குவியா? நான் சாட்சியாக மாட்டேன் அப்படின்ற உடனே அவர் திருப்பி வாங்கிக்கிட்டாருங்கிற ஒரு விஷயம் புகாரில் 2650வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப பிள்ளைகளுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கறதா இருந்தால் அது எப்படி இருக்குன்னா சமமா இருக்கணும். இந்த சமமா இருக்குது நீங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். சமமா இருக்குதுன்னா கண்டிப்பா சமமா இருக்காது. 3 வயசு பிள்ளைக்கு கொடுக்கறதே 10 வயசு பிள்ளைக்கு ஒன்னா கொடுப்போமா? சமமா இருக்காது. 3 வயசு பிள்ளைக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான உணவு கொடுப்போம், 10 வயசு பிள்ளைக்கு அதுக்கு ஏற்ற உணவை கொடுப்போம், 3 வயசு பிள்ளைக்கு சின்னதாக ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம், 10 வயசு பிள்ளைக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பெருசு அதிகமான துணி எடுத்து செய்ய வேண்டி வரும். 10 வயசு 15 வயசு பையனுக்கு பைக் வாங்கி கொடுப்போம், 10 வயசு பையனுக்கு சின்னதாக விளையாட்டு சைக்கிள் வாங்கி கொடுப்போம். அப்போ இந்த பாரபட்சம்லாம் இது பாரபட்சம் கிடையாது. ஒரு தகப்பன் நிர்வகிக்கும் பொழுது அவன் கையில் இருந்து எந்தெந்த வயசு பிள்ளைக்கு என்னென்ன கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அதை கொடுக்கறது அநீதியில் சேராது. 2 பேருக்கு சமமாக கொடுக்க முடியாது. இந்த பையன் 3 வயசாக இருக்கும்போது அப்படித்தான் கொடுத்துருப்பாரு. எப்படி அதை கவனிக்கணும்னு கேட்டால், இந்த பையனுக்கு 3 வயசில் என்ன கொடுக்குறாரு, இதே மாதிரி தான் அந்த பையன் 3 வயசாக இருக்கும்போது கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி ஒரு பிள்ளைக்கு ஒரு நோய் விட்டது, அதுக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி வைத்தியம் பண்ண வேண்டி இருக்கிறது. அதுக்கு வேண்டி நோய் இல்லாத பிள்ளைக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கணுமா, அல்லது ஆஸ்பத்திரியில் சேர்க்கணுமா? இதெல்லாம் தேவைக்கு செலவு செய்கிற தகப்பன் தேவைக்கு செலவு செய்யும் பொழுது யார் யாருக்கு என்னென்ன தேவை. ஒரு பையனுக்கு மெரிட் நல்ல மார்க் வாங்கியிருப்பான், அவனை மெடிக்கல் காலேஜில் சேர்த்துருப்பாரு,
அதுக்கு தகுந்த மாதிரி செலவு செய்வார். இன்னும் ஒருத்தன் அந்த மார்க் கம்மியாக வாங்கியிருப்பான், அவனை சாதாரண ஒரு பட்டப்படிப்பில் சேர்த்துருப்பார், அதுக்கு அதில் 10% கூட செலவு வராது. பாரபட்சம் ஆகுமா? ஆகாது. அவனுக்கு கெப்பாசிட்டி தகுந்தவாறு உள்ளதை வந்து அவர் கொடுக்குறாரு. இந்த பையன் அதே மெரிட்டை வந்து கொடுப்பார். அப்படி சமம்னு எப்படி வரும்னு கேட்டால், அந்த பையன் மெடிக்கலுக்கு போனான். ஏன் மெடிக்கலுக்கு போனான்? அந்த கெப்பாசிட்டி இவர் தகப்பனாரை உண்டாக்கி கொடுத்தாரு? இல்லை, அவன் படித்தான், அவனுக்கு திறமை இருந்துச்சு, அவன் போய்விட்டான். இதே மாதிரி இந்த பையனும் படித்து திறமை இருந்தால் இவனுக்கு அதே மாதிரி செய்வார். அப்போ அந்த படிப்பு அவனவன் எதை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறானோ, அவனவன் எதுக்கு தகுதியானவாறு இருக்கிறானோ அதுக்கு ஏற்றவாறு அந்த தகப்பன் தன் கையில் இருந்து செலவு செய்யறதுக்குல அதில் முன்ன பின்ன இருந்தால் நியாயத்தோட, முன்ன பின்ன இருந்து அநியாயம் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடாது. முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும், பாரபட்சமாக இருக்கத்தான் செய்யும். ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இருக்கிறது. ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் பெண்ணுங்களோட ட்ரெஸ்ஸும் ஒரே மதிப்பில் இருக்குமா? இருக்காது. பொம்பளை பிள்ளை என்ன அதுக்குன்னு கூட குறைய தான் செய்வாங்க. அந்த மாதிரி செய்யும்போது இது பாரபட்சம்னு சொல்ல முடியாது. பாரபட்சம் என்னன்னு கேட்டால், தகப்பன் நிர்வாகம் பண்ணுறது இல்லாமல் ஒரு பொருளை உடைமையாக்குவது, சொத்தை எழுதி கொடுக்குறது, அவனுக்கு உடைமையாக்குறது. இந்த நோமான் பஷீர் அவர்களுடைய சம்பவத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு நிலத்தையோ ஒரு தோட்டத்தையோ ஒரு வீட்டையோ ஏதோ ஒன்றை அதை ஒரு மகனுக்கு கொடுக்குறாரு. கொடுத்த இவர் தான் செலவுலாம் பண்ண போறாரு. அந்த செலவு பண்ற விஷயத்தை தகப்பன் கையில் வைத்து கொண்டு அவன் எந்தெந்த பிள்ளைக்கு எவ்வளவு கொடுப்போம், இந்த பிள்ளைக்கு 2 இட்லி போதும், அந்த பிள்ளைக்கு 5 இட்லி கொடுத்தா அது பாரபட்சம் பண்ண கிடையாது. அந்த வயிற்றுக்கு அவ்வளவு போதும், இந்த வயிற்றுக்கு இவ்வளவு வேணும், இப்படி முடிவெடுப்பதெல்லாம் வருமாண்ட வராது. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை விரும்புவார்கள். அவரவர் விருப்பத்துக்கு தகுந்தவாறு சில ஏற்பாடுகளை செஞ்சு கொடுப்போம். அதில் பாரபட்சம் இருக்கக்கூடாது, நியாயம் இருக்கணும். நியாயமான அடிப்படையில் அந்த வேறுபாடு அமைந்திருந்தால் பிள்ளைகளை பாரபட்சமாக நடத்தினார்கள்ங்கிற குற்றம் வராது. இந்த பாரபட்சம் எங்கே வரும்னு கேட்டால், ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன செய்கிறது, அதை வந்து உடைமையாக்கி கொடுக்குறது. 4 வீடு இருக்கும், ஒரு வீட்டை வந்து நீ ஒரு மகனுக்கு மட்டும் கொடுத்துறது, மீது உள்ள பிள்ளைகள் கொடுக்கறது இல்லை. அப்படி கொடுத்தீன்னு சொன்னால் அவனை தான் இல்லை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற, அவனுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிற, அவனுக்கு ஒரு சொத்தை உடைமையாக்க போகும்போது அவனுக்கு சுதந்திரமாக அவன் கையில் ஒரு தொகையை நீ வந்து அவனுக்கு உடைமையாக சொத்தாக இருக்கட்டுமேன்னு கொடுக்குறீங்கல்ல, அப்படி கொடுக்குறதா இருந்தால்தான் என்ன செய்யணும், பாரபட்சம்ன்று வரும். அல்லது இப்போ நிறைய லட்சக்கணக்கில் ரூபா இருக்கிறது, என்ன செய்கிறீங்க, நீங்கள் செலவெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்க, ஒரு பையனை கூப்பிட்டு இந்த ஒரு 5 லட்ச ரூபா வச்சுக்க, நீ ஏதாவது செஞ்சுக்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தப்பாக போயிடும். ஏன், அதே ரேஞ்சில் வேறு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். இந்தா நீ 5 வச்சுக்க, நீ வச்சுக்க என்று கொடுக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு பிள்ளைக்கு மட்டும் ஒரு பெரிய தொகையை கொடுத்து நீ செலவு பண்ணிக்க, நீ தொழிலை பண்ணிக்கன்னு சொன்னால் தப்பாக போயிடும். அப்படி இல்லாமல் அவரவருக்குரிய தகுதியை கவனிக்காமல் நம்ம குடும்பத்தில் இருந்தே செலவு பண்ணும்பொழுது வித்தியாசம் இருந்தால் அதில் குற்றம் வராது. இந்த ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். இந்த பாரபட்சம் காட்டுதல் என்பது ஒரு அநீதி. பொதுவாக அல்லாஹ் என்னத்தை விரும்புகிறான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி, அல்லாஹ் வந்து நீதியை ஏவுகிறான். பொதுவாக மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்குற கட்டளை என்னன்னு கேட்டால், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், அல்லாஹ் வந்து நீதியையும் பிறருக்கு உபகாரம் செய்வதையும் கட்டளை இடுகிறான் அப்படின்னு குர்ஆன்ல நமக்கு ஒரு கட்டளை இருக்கிறது. அப்போ நீதியாக இருக்க வேண்டும் என்பது எதுலையும் சேரேன், பிள்ளைகளுக்கு நடக்கிறது, மனைவிக்கு நடக்கிற 1690 வசனத்தில் இதை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 6வது அத்தியாயத்தில் 152வது வசனம் சொல்லுகிறான், ஒய்தா குல்தும், நீங்கள் எதுவும் சொல்வதாக இருந்தால் பேசுவதாக இருந்தால் ஃபாதிலு, நீதியாக பேசுங்கள். இந்த பையன் ஒரு தப்பு செஞ்சான்னா அதுக்கு ஒரு மோல்டாக பேசுறது, அந்த பையன் ஒரு தப்பு செஞ்சான்னா முதல்ல தடவி கொடுத்து மயிலக வருடி கொடுத்து பேசுவது, அப்படி இருக்கக்கூடாது. ஒய்தா குல்தும், எதுவும் பேசுவதாக இருந்தால் ஃபாதிலு, அதில் நீதியாக நடந்து கொள்ளுங்கள். உளவுக்கானதா குர்பா, எவ்வளோ நெருக்கமானவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நெருக்கமான ஆளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பேச்சுக்கள் கூட எப்படி இருக்கணும், நீதியானதாக இருக்க வேண்டும் என்று 6வது அத்தியாயத்தில் 152வது வசனத்தில் இதெல்லாம் பொதுவான நீதியை பற்றி உள்ள விஷயங்கள். அது பிள்ளைகளுக்கும் பொருந்தும். பொதுவாக எல்லா விஷயத்திலும் நீதியை கடைப்பிடிக்கணும் என்று சொன்னால் மனைவியை நடத்துறதுல நீதியாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் நடத்துவதில் நீதியாக இருக்க வேண்டும், சொந்த பந்தங்கள் நடத்துவதில் நீதியாக இருக்க வேண்டும், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதில் இந்த பிள்ளைகளுக்கும் இது பொருந்தும். அவங்கள பாரபட்சமாக பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அவங்க நல்ல சகோதரர்களாக இருக்க மாட்டார்கள். அந்த பிள்ளைகள் வந்து உடன்பிறப்புகளாக இருக்க மாட்டார்கள். உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒருத்தன் வெறுக்கக்கூடியவர்களாக, ஒருத்தன் கூட தியாகம் பண்ணுறவனா நீங்கள் வளர்க்கணும். அண்ணனுக்கான ஒரு பொருளை கூட கொடுக்குறதா இருந்தால் கூட எப்படி ஒரு மனோதத்துவ நிபுணர் மாதிரி ஒரு பெற்றோர் இருக்கணும். எப்படின்னு கேட்டால், ஒரு பிள்ளைக்கு ஒரு பொருளை கொடுக்குறீங்க, அதை கொடுக்கும் பொழுதே பெரியவனுக்கு கொடுத்து இதை தம்பிக்கு கொடு, நம்மளே அண்ணனும் தம்பிக்கு கொடுக்காம இதை தம்பிக்கு கொடு, இது அக்காவுக்கு கொடு, அப்படி சொல்லி நீங்கள் பழக்கினீர்கள்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம சகோதரர்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன உண்டாகும். ஒரு மனோதத்துவ நிபுணரை போல நீங்கள் என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளை வென்றெடுக்கணும், பிள்ளைகளுடைய மனசை வென்றெடுக்கணும்.
நம்ம தகப்பனாரு நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாரு, நம்ம சகோதர பாசத்தையும் விதைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வர்ற அளவுக்கு என்ன செய்யணும், ரொம்ப பெரிய பெரிய பொறுப்பு இது. குழந்தையை பெற்றுட்ட பிறகு அதை வளர்த்து நல்ல பக்குவம் ஆளாக்குறது என்பது ஒரு பெரிய ஒரு வேலை. அந்த வேலையை செய்வதாக இருந்தால் என்ன செய்யணும், ஒரு மனோதத்துவ நிபுணராக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது என்ன ரியாக்ஷன் ஏற்படும், எந்த ஒன்றுக்கும் விளைவு இருக்கத்தானே செய்கிறது. நீங்கள் அந்த நிலையில் உங்களை கொண்டு வச்சிடணும். நாம் இந்த நிலையில் இருக்கும் பொழுது அதை நீங்கள் கடந்த காலத்தை நீங்கள் அசை போட்டு பார்க்கணும். உங்கள் தகப்பனார் உங்களையும் உங்கள் அண்ணனையும் வித்தியாசமாக என்னைக்காக நடத்தியிருந்தால் அது உங்கள் மனசை பாதிச்சிருக்கான்னு யோசிச்சு பாருங்க. பாதிச்சிருக்கும். உங்கள் தந்தை உங்கள் தாயார் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் பாரபட்சமாக எப்போ நடத்தினது பசுமரத்து ஆணை மாதிரி உங்கள் உள்ளத்தில் பதிஞ்சிருக்கும். நினைத்து பார்க்கணும், இப்படி நம்ம தாய் செய்யும்போது நமக்கு எப்படி இருந்துச்சு, நம்ம தகப்பனார் செய்யும்போது எப்படி வேதனைப்பட்டோம், அப்படி நம்ம பிள்ளைகளை வேதனை பண்ண விடலாமா அப்படின்னு நினைத்தீர்களேயானால் உங்களுக்கு இந்த 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 பாடம் தன்னால் வந்துடும். இந்த கல்வி உங்களுக்கு தன்னால் வந்துவிடும். அதே மாதிரி அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். 5வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் சொல்கிறான், இஅ்திலு, நீங்கள் நீதியாக நடங்கள், ஹுவ அக்ரபுலி தக்வா, அதுதான் இறையச்சத்திற்கு நெருக்கமானது. நீதியாக நடக்கிறது தான் அல்லாஹ் அஞ்சருக்கு அடையாளம்ங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீதியாக நடக்காட்டி மற்றவங்கள்ட்ட நீதியாக நடப்பீங்க. ஒருத்தனுடைய செயல்பாடு நீங்கள் கவனித்து அவன்கிட்ட இறையச்சம் இருக்குதா இல்லையா என்பதை அல்லாஹ் தான் அறிவான். மனசில் உள்ளது வெளிப்படையான அடையாளத்தை வைத்து அதை சொல்கிறதா இருந்தால் நீதியை வச்சு சொல்லலாம். யாராக இருந்தாலும் கரெக்டாக நடக்கிறான்ப்பா, நூல் பிடிச்ச மாதிரி இருக்கிறான், நீதியாக இருக்கிறான், கரெக்டாக நடக்கிறான் என்ற ஒரு நிலையை ஒருத்தன் இருப்பானேயானால் அது தக்குவாவுக்கு நெருக்கமானவன். தக்குவா இருக்குன்னு சொல்ல முடியாது, நெருக்கம். எழுதிலோ, நீங்கள் நீதியாக நடங்கள், ஹுவ அக்ரபுலி தக்குவா, அது தக்குவாவுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமானது என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் சொல்கிறான். அப்போ இந்த மாதிரி பிள்ளைகள் மத்தியில் பாரபட்சம் காட்டுற ஒரு தன்மை இருக்கிறது அது ஒரு அநியாயமாக போகுது. அல்லாட்ட கேள்வி ஆயிரும். அநியாயம்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் கேட்பான்னு தான் அர்த்தம். அநியாயமாக போயிடுது. 2வது, பிள்ளைகளுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டுறது அவங்களுக்குள்ள உள்ள நட்புறவை கெடுத்துருது. 3வதாக, உங்களையும் வெறுப்போடு வச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு கணக்கு தீர்க்கிற நேரம் வரும் பொழுது அதே மாதிரி தீர்ப்பான். உங்களை கவனிக்க மாட்டான். அவனை தானே கொஞ்சம் நீ அங்கே போ, யாரை செல்லம் கொஞ்சம் நீங்களோ அவன் வறுமையில் கிடப்பான், யாரை நீங்கள் அலட்சியப்படுத்தினீங்களோ வசதியாக இருப்பான். அப்போ என்ன செய்யணும், உங்கள் வீட்டில் வச்சு உங்கள் பராமரிக்கும் போது சொல்லுவான், நீ தானே அந்த பிள்ளைய தானே கொஞ்சிக்கிட்டு இருந்த, அங்கே போ அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் வரும். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளை நம்ம பிள்ளைகள் வெறுக்காத அளவுக்கு நேசிக்கணுமாக இருந்தால் நீங்கள் வளர்க்குறது சோறு போடுறதெல்லாம் நேசிக்க மாட்டார்கள். நீதியாக இருந்தால் நேசிப்பாங்க. வறுமையின் கோரப்பிடியில் சிக்கன பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்குற கஞ்சை சமமாக கொடுத்தீங்கன்னா உங்களை நேசிப்பாங்க. கோடி கோடியாக பணம் வச்சுக்கிட்டு உயர்தரமான உணவு கொடுத்தாலும் ஒருத்தனுக்கு இப்படி கொஞ்சம் கொடுத்து ஒருத்தன் தூக்கி நாய்க்கு போடுற மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னு வைங்க, அந்த உணவை பார்க்க மாட்டாங்க, அதை கொடுக்குற விதத்தை பார்ப்பாங்க, என்ன ஸ்டைலில் நீங்கள் கொடுக்குறீன்னு பார்ப்பாங்க, அதோடு சேர்ந்து அன்பு குலைத்து கொடுக்குறீங்களான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் பிள்ளைகள் நம்ம கவனிக்கும். இந்த அன்பு இல்லாட்டி இப்படி வாடி போயிடும். அந்த மாதிரி அன்பு செலுத்தக்கூடியதில் எந்த வித்தியாசத்தையும் குழந்தைகள் உணராத அளவில் பெரிய ஒரு மனதத்துவ நிபுணரை போல உங்களுடைய அந்த நடவடிக்கையில் இருக்க வேண்டும். இதில் எதிரெல்லாம் இருக்கணும்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் ரசூலுல்லாவோட ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒருத்தர் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கும்போது அவருடைய மகன் யார் உட்கார்ந்துருக்கார், அவருடைய சின்ன பையன் ஒருத்தன் ஒடியாரனான், தகப்பனாரை தேடிக்கிட்டு வர்றான். வந்தோன்னு என்ன செஞ்சார்னா, அந்த பையன் அப்படி தூக்கி தன்னுடைய மடியில் உட்கார வச்சுக்கிட்டார். யாரே, ரசூலுல்லாவுடைய சபையில் இருந்த ஒரு நபித்தோழர், ஒரு கிராமவாசியாக இருப்பார், மதீனாவாசி ஏதோ ஒரு ஆள் மடியில் வச்சுக்கிட்டார். கொஞ்ச நேரத்தில் அவருடைய மகளும் வருது, பொம்பளை பிள்ளையும் ஒடியாருது. பொம்பளை பிள்ளை என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதை மடியில் உட்கார வைக்காம பக்கத்தில் உட்கார வைக்கிறார். இப்படி உட்காரு. ஆம்பளை பிள்ளை வந்தவொடனே தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் பொம்பளை பிள்ளை வருது. அந்த பொம்பளை பிள்ளை எங்கே உட்கார வைக்கிறாரு, இன்னொரு மடி இருக்குல்ல, அந்த தொடையில் இந்த பிள்ளைய வச்சு அந்த தொழில் அந்த பிள்ளை வைக்கலாம்ல, அப்படி வைக்காம பக்கத்தில் உட்கார வைக்கிறார். ஏதோ அரவணைக்கு தான் செஞ்சார், வெறுத்து ஒதுக்கல, திட்டலை, ஏசலை. ஆனால் இந்த நுணுக்கத்தை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. பார்த்து சொல்கிறாங்க, ஹல்லா அதல்த பைனஹுமா, இந்த 2 பேரும் நீ சமமாக நடத்திருக்க வேண்டாமா? இது பெண்ணை சமம் குறைஞ்சிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. இதெல்லாம் கவனிக்கணும். நீங்கள் அந்த மடியில் வைக்க அது குழந்தை பார்க்க முடியாது. என்னடா நம்மளை இப்படி கீழே உட்கார வச்சுட்டு அந்த பையனை மட்டும் தொடையில் உட்கார வச்சுட்டாரு அப்பா அப்படின்னு அந்த குழந்தைகள் மனசில் பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த சின்ன வித்தியாசம் பெருசாக நமக்கு தெரியாது. இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது ஒரு பிள்ளைக்கு தலையை தடவி அன்போடு கொடுக்குறது, ஒரு பிள்ளை எடுத்துகிட்டு போ அப்படின்னு கொடுக்குறது, நம்ம 2 பேரும் கொடுத்தோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இந்த குழந்தைகள் பார்க்காது. என்ன ஸ்டைலில் கொடுத்தீங்க, எந்த விதத்தில் கொடுத்தீங்க, ஒன்றில் வெறுப்பை குலைத்து கொடுக்குறீங்க, ஒன்றில் அன்பை குலைத்து கொடுக்குறீங்க. அந்த மிட்டாய் இனிக்காது அந்த பிள்ளைக்கு. இந்த மாதிரி நம்மளை ஒரு மாதிரியாக நடத்துகிறான்
அப்படிங்கிறது வந்து அடி மனசில் அதுக்கு எதிர்த்து பேச தெரியாது, உங்கள்ட்ட சண்டை பிடிக்க தெரியாது. நம்மளை தகப்பனார் வந்து நேசிக்கலைன்னு தெரியும், நம்மளை வந்து கம்மியாக தான் நேசிக்கிறாரு, அதை விட குறைவாகத்தான் நம்மளை விரும்புகிறார்னு மனசில் பட்டா அது எவ்வளோ பெரிய அந்த பிள்ளையுடைய ஒரு இதை பாதிக்கும், வருங்கால வளர்ச்சி எல்லாத்தையும் பாதிக்கும், அந்த குழந்தை முன்னேற்றத்தை பாதிக்கும், ஒரு மனநோயை உண்டாக்கிவிடும், ஒரு பிரேம பிடிச்ச மாதிரி அந்த பிள்ளைகள் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். படிப்பில் மற்ற விஷயத்திலெல்லாம் கவனம் இல்லாமல் நம்ம யாருக்கு சுமையாக இருக்கிறோம், நம்மளை சரியாக நடத்த மாட்டேங்கிறாங்க, வேண்டாம் வெறுப்பாக பார்க்குறாங்க என்றெல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னால் அது குழந்தைகளை பெரிய அளவில் பாதிச்சிடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு பிள்ளையை வந்து மடியில் உட்கார வச்சு ஒரு பிள்ளையை பக்கத்தில் உட்கார வைக்கும் பொழுது இப்போ அல்லா அதல்த்த பயனகுமா, அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் நீதியாக நடந்திருக்க வேண்டாமா? அப்போ இது நீதி இல்லைங்கிறாங்க. எது? ஒரு பிள்ளையை மடியில் வச்சு ஒரு பிள்ளையை கீழே வச்சுக்கிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு, விரட்டி விடலை. ஆனால் டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? அதே அப்படி உனக்கு மனசு அப்படி வருது, உனக்கு இந்த பிள்ளைகிட்ட உனக்கு பாசம் கூட இருக்குது, இருந்துட்டு போகுது, பரவாயில்லை, அதையும் காட்டுற. இந்த பிள்ளை மேலே பாசம் கூட இருக்க அவர் செய்கிறாரு, அவர் அறியாமல் அந்த பிள்ளை மேலே பாசம் கூட, அதை அடக்கணும். பாசம் இருந்துச்சின்னு சொன்னால் கோபத்தை மென்று விழுங்குற மாதிரி பாசத்தை மென்று உள்ளக்க விழுங்கணும். பாசத்தை வெளிப்படையாக காட்டுறேன்னு காட்டினீங்கன்னு வைங்களேன், அது மனைவிட்ட காட்டணும். ஒரு மனைவி இருந்தால் ஒரு மனைவிக்கு மட்டுமே உள்ள அன்பு அப்படி காட்டிட்டு போங்க. பிள்ளைகள் ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கும்பொழுது எல்லாருக்குமே நீங்கள் தந்தை ஆயிடுறீங்களே, எல்லாருக்குமே தாய் ஆயிடுறீங்கல்ல. அப்போ தாய்மார்களும் தந்தைமார்களும் எதை கவனிக்கணும்னு கேட்டால், இது நம்ம பெத்த பிள்ளைகள், இந்த பிள்ளைகளை அமானிதமாக அல்லாஹ் நம்மகிட்ட தந்திருக்கிறான், இவர்களை ஒரு கசப்பு இல்லாமல் உடன் சகோதரர்களாக வளர்க்க வேண்டும், நம்ம நேசிக்கூடியதாக வளர்க்க வேண்டும், பாரபட்சம் இல்லாமல் நடத்தி நீதியாக நம்மளை நடத்தினார்கள் என்று அந்த குழந்தைகள் நமக்கு சாட்சி சொல்ல வேண்டும். அப்படிங்கிற உணர்வோடு என்ன செய்யணும், வளர்க்க வேண்டும்ங்கிறத கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் முக்ஸிதீன இந்தல்லாஹி அலா மனாபிர மின் நூர், நீதியாக நடந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அந்த மறுமை நாள் எல்லாம் நிப்பாட்டப்பட்டிருக்கும் பொழுது ஒளியினாலே ஒரு மேடை அமைக்கப்படும். அந்த மேடை எதனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு? ஃபுல் ஒளியால் மேடை, அதெல்லாம் இறைவனுக்கு முடியும். ஒளியால் ஒரு மேடை அமைக்கப்பட்டு அன் யமீன் ரஹ்மானுடைய வலதுபுறமாக, இறைவனுக்கு வலதுபுறமாக ஒரு பெரிய மேடை அமைத்து அந்த மேடையில் கொண்டே உட்கார வச்சிருவானா யார? நீதியாக நடந்தவங்கள. அப்போ சொல்கிறாங்க, எந்த நீதியாக நடந்தவங்க தெரியுமா? உலகத்துக்கு தீர்ப்பளிச்சு நீதிபதியாக இருக்கிறவங்கள சொல்லலை. எந்த நீதியாளர்கள் என்று சொன்னால், அல்லதீன யாதிலூன ஃபீ ஹுக்மிஹிம் வ அஹ்லீஹிம், தங்கள் செய்கிற முடிவுகளிலையும் தங்கள் குடும்பத்தினர் விஷயத்திலையும், யார் ஒமா வல்லு எதை பொறுப்பேற்றுக் கொண்டார்களோ அந்த விஷயத்திலையும் யார் வந்து நீதியாக நடக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் ஒரு ஸ்பெஷல் கிரேட் எல்லாம் கொடுக்குறான். எப்படி வந்து இந்த மகசருடைய நாளில் வந்து 7 சாராருக்கு அரசுக்கு நிழல் கொடுக்குறான்ல, வெயில் மண்டையை புலந்துரும் வெயில், அந்த வெயிலை தாங்கி கொண்டு தான் என்ன செய்யணும், அந்த அல்லாஹ்வுடைய விசாரணை எதிர்கொள்ளணும். அந்த நேரத்தில் வந்து 7 வகையான மக்களுக்கு வந்து அல்லாஹ் தன்னுடைய பெரும்பாண்டமான அரிசிக்கு கீழே நிப்பாட்டி வச்சிருவான். அவங்களுக்கு வெயில் படாது, குழுண்டு இருந்து அந்த விசாரணையை சந்திப்பார்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிற மாதிரி குடும்பத்துக்கு நீதியாக நடக்கிறான் பாருங்க. குடும்பத்திலையும் தங்களுடைய தீர்ப்புகளிலையும் தாங்கள் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளிலையும் எல்லாத்திலையும் நீதியாக யார் அவரோடு சுமந்து கொண்டதில் நீதியாக நடக்கிறார்களோ என்று சொல்லும் பொழுது குடும்பத்தையும் சேர்க்கிறார்கள். குடும்பம்னா யார்? மனைவி மக்கள் தான். அப்போ குடும்பத்திற்கு நீதியாக நடந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை மறுமை நாளில் வந்து ஒரு மேடையில் ஒளியால் மேடை அமைத்து அல்லாஹ் என்ன செய்வான், அதில் வந்து அவர்களை தனியாக வச்சு அடையாளம் காட்டுவான். தனி அந்தஸ்தான அது தனி. அந்த கூட்டமெல்லாம் அப்படி வெயிலில் நிற்கும் பொழுது இவங்களுடைய கிரீடம் வச்ச மாதிரி அப்படி மேலே நின்றாங்கன்னு வைங்க, அது ஒரு பெரிய தரஜா தானே. அந்த மாதிரியான ஒரு அந்தஸ்தும் இருக்கிறது. இது ஒரு அடிப்படை வழங்கி கொள்ள வேண்டும். பிள்ளைகள் வளர்ப்பதில் வந்து பாரபட்சம் காட்டிடாதீங்க, முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்.